வணக்கம். இந்த செக்ஷனில் நம்ம நிறைய ரவிக்க துணிகள் பாக்கி இருக்கும். அதே மாதிரி இதை மாதிரி புடவையிலிருந்து சுடிதார் தைச்ச பிறகு பாக்கி இருக்கக்கூடிய ஜரிகை துணியெல்லாம் பாக்கி இருக்கும். அதெல்லாம் வச்சு இதை மாதிரி அழகான தம்புல பை பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் நீங்கள் ரவிக்க துணியும் என்னென்ன எதிர்க்கோ பார்த்து அவங்கவுங்க இமேஜினேஷனில் பண்ண வேண்டியது தான். நான் சும்மா ஒரு மாடலுக்காக காமிக்கிறேன். பொதுவாக 10 இன்ச்சு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தேங்காய் வெத்தலை பார்க்க கூட நவராத்திரி வருது, அதனால இது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம முதல்ல துணியை எடுத்து கட் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு இருந்தாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் அளந்து பார்த்தோன்னாக்கா 11 இருக்குது. பரவாயில்ல, நமக்கு எந்த அளவு துணி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பைய தைச்சிக்கலாம். இதில் ஒன்றும் இந்த அளவு தான் பண்ணணும் அந்த அளவு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உயரம் வந்து நான் 13 வைக்கிறேன். மடித்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மேலே நம்ம இங்கே லூப் போட்டு தைக்கணும், ஸோ அதனால் சரியாக இருக்கும். வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை மாதிரி எத்தனை வருதோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நான் ஒன்று மட்டும் காமிக்கிறேன். இப்போ இதை தயாரித்து பண்ணிவிட்டு இதெல்லாம் பிரித்து வச்சு இதை மாதிரி எந்த ஜரிகை இருக்கோ எந்த இது மேட்சிங் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இதை எக்ஸ்ட்ராவாகவும் இப்படி வைக்கலாம் உயரத்துக்காக. இல்லை திக்காக வேணால் இதுக்கு மேலேயும் வச்சு தைக்கலாம். முதல்ல தைக்கிறவங்க வேணால் கையில் ஹெம் பண்ணிவிட்டு இல்லை டாக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தைங்க. அல்லது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மிஷின் பண்ணிடலாம். இந்த இடமும் தைக்கிறோம். இல்லை நீங்கள் கீழே கொடுக்க போகிறீங்கன்னாக்கா இதை மாதிரி இதை தலைகீழ வச்சு நல்ல பக்கம் சேர்த்து வச்சு முதல்ல இங்கே தைச்சிடணும். நான் வேணா உங்களுக்கு ஒரு டேக் பண்ணி காமிக்கிறேன். பேக் பண்ணிட்டே வந்துட்டு டேக் பண்ணிவிட்டு இந்த ஜரிகையும் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. திருப்பிட்டு இங்கே ஒரு மேல் தையல் போட்டுட்டாக்கு. இதில் இதே மாதிரி நீட்டாக வரும், மடிப்பு தெரியாமல். இப்போது இந்த 2 சைடும் ஒரு சின்ன இது மாதிரி கொஞ்சம் மடித்து தைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம், ஏன்னா அதுதான் நம்ம நாடாக போக போகிற ஓப்பனிங். அந்த இடத்துல நீட்டாக அப்படி மடித்து வரணும். அது தைச்சிட்டு இதில் இப்படி நாடாக போகிற மாதிரி இப்படி மடித்து தைக்கணும். இதில் இருக்க பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாத்தையும் மடித்து தைச்சிடணும். இந்த அளவுக்கு மிஷினில் தைச்ச பிறகு இது 2 பக்கமும் சேர்த்து இங்கே தையல் போட்டுடணும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திருப்பின பிறகு இந்த மாதிரி நல்லா வந்துடும். வந்த பிறகு இந்த இடத்துல நீங்கள் நாடாக கோத்துடலாம். அது வந்து இந்த மாதிரி ஜரிகை மாதிரி இருக்கிறதோ மணி மாதிரியோ இப்படி வேணாலும் போக்கலாம். ஒரு பக்கம் வேணாலும் போக்கலாம், இங்கே ஒரு ஹோல் போட்டு 2 பக்கம் வேணாலும் போக்கலாம். ஸோ
இந்த மாதிரி வெத்தலை பாக்கு போட்டு கொடுக்க தாம்பூல பை தயாராகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த நான் தைச்சி வச்ச எல்லா பேக்ஸும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விதவிதமான கலரில் விதவிதமான ஜரிகை வச்சு உங்களோட கற்பனைக்கு ஏற்ப தைச்சிக்கலாம். நவராத்திரிக்கு தாம்பூலம் கொடுக்க இல்லை இப்போ யாராவது கிஃப்ட் கொடுக்க ஈஸியாக இருக்கும்.